ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா கல்கல்ஸ் எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போறோம். இது கோவால ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல் ஆகக்கூடியது. இது நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாம இருக்கும், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுல்ல சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நெய் இல்லை அப்படின்னா நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். சர்க்கரை 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது மீடியமான அளவு இனிப்பு இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா நெய் அப்படிங்கிறதுனால இந்த சுகர் மெல்ட் ஆகாது. இதுக்கப்புறமா இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். இந்த பால் பாத்தீங்கன்னா நார்மலா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பாலா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா பீட் பண்ணி எடுங்க. இந்த பால் நம்ம சேர்த்திருக்கனால இந்த சுகர் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நல்லா கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கை எடுக்காம நல்லா பீட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்க, நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்கணும். இந்த ரவை பாத்தீங்கன்னா நல்ல வறுத்த ரவை தான், வறுக்காத ரவையா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இன்னைக்கு நான் இது கோதுமை மாவுல தான் பண்ணியிருக்கேன், ஆனா ட்ரெடிஷ்னலாவே மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த பாலும் நெய்யும் சர்க்கரையும் இது கூடவே இந்த மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவுல பண்றதுனால உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும், குழந்தைங்களுக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பா ரெஸ்ட் பண்ண விட்டுற வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா இந்த ரவை எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஊறி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்ப பாருங்க, ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் தண்ணி ஆட்டம் இருக்கும். இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இனிமே நம்ம இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு மாவு அப்படின்னா கொஞ்சமா நீங்க கோதுமை மாவு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை அப்படியே ஒரு கவுண்டர் டாப்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உருண்டைய நம்ம தேய்ச்சி எடுக்க போறோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு இதை தேவையான சைஸுக்கு நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுல பகுதி பீஸ் மாவை மட்டும் நான் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா இந்த மாதிரி நல்லா ரோலா சுத்தி எடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். சின்ன சைஸா வேணும் அப்படின்னா சின்னதா எடுத்துக்கலாம், இல்ல மீடியம் சைஸ் இல்ல பெரிய சைஸ் எப்படி வேணும்னாலும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் அளவு மாவை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண எடுப்போம்ல கரண்டி, அதுல இந்த மாதிரி வச்சுட்டு லேசா சுத்தி எடுங்க. இப்ப நம்மளோட கல்கல்ஸோட அந்த ஷேப் கிடைக்கும். நீங்க இது ஃபோக்ல கூட ரெடி பண்ணிக்கலாம். ஃபோக்ல இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சிம்பிளா சூப்பரா வந்திருக்குன்னு. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல லோ ஃப்ளேம்ல இருக்கக்கூடிய எண்ணெயில தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும், ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வச்சிடக்கூடாது. இப்ப இதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பொரிச்சு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி போடுங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நம்ம இதை திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா இதுல நம்ம நெய் சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்ப எல்லாத்தையுமே நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகவும் விடலாம், இல்ல அப்படின்னா லேசான ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுமே வெளியே எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
இப்போ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை வெளியே எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடியது நல்லா கெட்டியாக மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.